வணக்கம். நான் உங்கள் ஜென்சி ட்ரேடர்ஸ். உங்களை ஒரு வாரமாக 2 நாளாக என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வெளியூர் போயிட்டேன். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2 நாள் வீடியோ வரல. பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டே கேண்டிலுக்கு போயிடுவோம். ஒன் டே கேண்டிலில் பார்த்திங்கன்னா ஒன் டே கேண்டிலில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருக்குது. இது வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் மக்காவாக. இதை உடச்சிதுன்னா மார்க்கெட் மேலே போகும். நம்ம இந்த இடத்துலேருந்து அதான் சொல்லிகிட்ருக்கோம், மேலே போகும் மார்க்கெட்டு, மேலே போகும்னு. ஆனால் போகலை. ஆனால் பாருங்கள், இந்த மார்க்கெட் எத்தனை நாளாக இந்த இடத்த வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்குன்னு. 24,400 இந்த இடத்துல ஒரு இடம், அதுதான் அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன். இந்த ஒரு இடம் சப்போர்ட். இந்த இடத்துல போய்ட்டு கீழே வந்திருக்கான், இந்த இடத்துல போய்ட்டு கீழே வந்திருக்கான். இப்போது 5வது நடையாக இங்கே வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் உடச்சிதுன்னா ஒவ்வொரு டைமும் 24,200 வரும்போது, 24,400 வரும்போது மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் எடுக்குது, கீழே வருது மார்க்கெட். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 24,000 ஃபஸ்ட்டு அந்த நம்ம போர் ஆரம்பிக்கும் போது நடந்தது. அங்கேருந்து மார்க்கெட் கடன்னு கீழே வந்தால் 22,000 வரைக்கும் வந்துட்டு, அங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் அந்த 24,000 அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு நம்ம திரும்பி அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் திரும்ப வந்துட்டு, திரும்ப ஏறினா 24,000 போனால் 24,400 500 பக்கம் போயிட்டு திரும்பி அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் திரும்பவும் இப்போ 24,300, நாளைக்கு 24,400 அந்த ரேஞ்சுக்கு போயிடுவான். இந்த ஜோனை உடைச்சான்னா, அதை பார்த்திங்கன்னா இந்த ஜோனை உடைச்சான்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே போகும். அது எவ்வளோ போனால் 24,600, அதை தாண்டினா அப்புறம் உங்களுக்கு மேலே அப்படி இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். மார்க்கெட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இன்ட்ராடேவில் எப்படி ஆர்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதை பார்ப்போம். நான் மார்க்கெட் வந்து ஓவராலாக நமக்கு வந்து ஒரு பை சைடு இருக்குது, அதாவது புல்லிஷ் சைடில் மார்க்கெட் திரும்பிட்டாங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். நம்ம வாங்க இங்கே பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு. இந்த இண்டிகேட்டர் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். சூப்பர் ட்ரெண்டையும் விவேப்பையும் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓய் இருக்கட்டும். ஓய் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே நமக்கு பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குன்னா 24,500, 24,600 இடையில பார்த்திங்கன்னா ஓய் அதிகமாகவே இல்லை, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நமக்கு இதை என்ன காமிக்குதுன்னா, இங்கே யாருமே பையர்ஸு ரைட் பண்ணி வைக்கல. அதாவது மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே போகணுன்னு யாருமே செல் பண்ணல. எங்கே செல் பண்ணிங்க? 24,500 கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா கால் வந்து இங்கே வந்ததுன்னா எனக்கு 0 ஆகும், நான் இங்கே வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து கால் ரைட்டர்ஸ் இங்கே வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு ஒரு 300 இருக்குன்னு வைங்களேன், அவங்க அங்கே வந்து விற்று வச்சுருப்பாங்க 300. இப்போ இங்கேருந்து அங்கே மார்க்கெட் போச்சுன்னா அவங்க வந்து புட்டை விற்றுருப்பாங்க, 0 ஆகும். 0 விற்றாமல் என்ன ஆகும்? அவங்களுக்கு 300 ப்ரீமியம் கிடைக்கும். இப்போது காலை பை பண்ணியிருப்பாங்க, புட்டை விற்றுருப்பாங்க. இப்படி தான் இங்கே வச்சுருப்பாங்க. இப்போ மார்க்கெட் பாருங்கள், இடையில வந்து 24,000 ஒரு 24,400 ஒரு கம்மியாக தான் இருக்குது. ஒரு 49 லட்சம் பேர், ஒரு 50 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அதுக்கு மேலே பாருங்கள் 1.5 கோடி, 1 கோடி பேர் இருக்கான். அதுக்கு மேலே பாருங்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க, செல் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ப்ரீமியத்தை 24,600, 24,000. அப்போ மார்க்கெட்டு வர இந்த மாதத்துக்குள்ளே, அதாவது இந்த மாதம் வந்து நேற்றோட எக்ஸ்பைரி, நேற்றோட முடிஞ்சது. இந்த எக்ஸ்பைரிலேருந்து அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ளே அந்த 24,600 இந்த மாதத்துக்குள்ளே போயிட்டு, ஆனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் அவங்க வந்து செல் பண்ணிடுறாங்க. அது வந்து இந்த மாதத்தில் போகுமா, இல்லை இந்த வாரத்திலே போகுமா, இல்லை அடுத்த வாரம் போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக தைரியமாக இங்கே செல் பண்ணி வச்சுருக்காங்க நிறையா பேர். கீழே பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி புட் ரைட்டர்ஸு இந்த இடத்துல 1 கோடி பேர் விற்று வச்சுருக்காங்க. எவ்வளோ? 24,200. ஆனால் கீழே வந்தால் 24,200 வரும்னு அவங்க இருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டு மேலே போகணும் தைரியமாக 2 இடத்துல 24,500, 24,600 அவங்க செல் பண்ணி காலில் செல் பண்ணி வச்சுருக்காங்க நண்பர்களே. அதனால் நமக்கு கொஞ்சம் பைக்கிங்க்கு இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் மார்க்கெட்டு. இப்போது இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட்டு காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலே நம்மளோட S1ன்னு சொல்லக்கூடிய 24,186 வரைக்கும் ஓப்பன் ஆனது வேறு இடம். இங்கே ஓப்பன் ஆகி அங்கே கடன்னு கீழே வந்து ஒரு 100-120 பாயிண்ட், 70-80 பாயிண்ட் கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலே மார்க்கெட் போயிருக்கான். ஆனால் இன்றைக்கி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இன்றைக்கி நேற்று 2 நாளாக நேற்று நமக்கு மார்க்கெட்டில் ஆர்டர்ஸ் இல்லை, நம்ம ஒன்றும் பை பண்ணல. இன்றைக்கும் நம்ம ஒன்றும்
இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆர்டர் எதுவும் போடலை. ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியூர்லேருந்து வந்ததுனால மார்க்கெட் எதுவும் போடல. ஆனால் போட்டிருந்தா நம்ம உங்களுக்கு சொன்னபடி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்குது அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துருந்தோம்னா பாருங்கள், சூப்பர் ட்ரெண்ட் போடுறேன். அதை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 EMI கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு ரியாக்ட் ஆகிடும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கான். இந்த இடத்துல இஎம்ஐயும் நமக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போ டக்குன்னு இங்கேருந்து எடுத்துருந்தோம்னா நமக்கு ஒரு 20-30 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து 50 பாயிண்ட்டு 55 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கான். இங்கே மேலேருந்து எடுத்துகிட்டோன்னா 60 பாயிண்ட்டே வந்துடும். நம்ம சப்போர்ட்லேருந்து எடுத்துட்டோம்னா 60 பாயிண்ட்டுங்கும் போது நமக்கு ப்ரீமியத்தில் 30 பாயிண்ட் டு 25 பாயிண்ட் டு 30 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். சரி, அதையும் விட்டுட்டு இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. சப்போர்ட் வரைக்கும் போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே நீங்கள் மாற்றி எடுத்திருந்தால் கூட இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் போயிருக்கான். 20 பாயிண்ட் குறைஞ்சது 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். இல்லை இதையும் வெயிட் பண்ணி பார்த்துருந்தோம்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் உங்களுக்கு புல்லிஷாக இருந்திருக்கான். அந்த இடத்துல பெரிய கேண்டில் போட்டிருக்கான். அதனால் மேலே போகும்னு நம்ம வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேண்டில் வரைக்கும் வந்தால் கூட ஒரு 30 பாயிண்ட் உங்களுக்கு நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, அதான் இந்த சப்போர்ட் இன்றைக்கி போட்டிருக்கிற சப்போர்ட் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதே சப்போர்ட் தான் நாளைக்கும் 24,296 நாளைக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு மிடில் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். மார்க்கெட்டு நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இன்றைக்கி மந்த்லி சென்செக்ஸோட எக்ஸ்பெரி இருந்துச்சு இன்றைக்கி. அதில் வீக்லி எக்ஸ்பெரி இருந்தது, மந்த்லி எக்ஸ்பெரி இருந்தது சென்செக்ஸ் இன்றைக்கி. அதனால் மார்க்கெட்டு கொஞ்சம் அப்படி இப்படியும் இருந்திருக்கும். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் எல்லாருமே நாளைக்கு பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு மார்க்கெட்டு நாளைக்கு, ஏன்னா இப்போ உங்களுக்கு குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா போர் நிறுத்தி ஆகிருக்குது, கச்சா எண்ணெய் குறைஞ்சிருக்குது, தங்க விலை ஏறிட்டுருக்குது. உங்களுக்கு மார்க்கெட்லாம் அருமையாக இருக்குது, மற்ற மார்க்கெட்டும் நல்லாயிருக்கு. அதனால் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை கொரோனா அடுத்தது தொற்று அதிகமாக ஆரம்பிக்குதுங்கிற ஒரு சின்ன பயம் மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸில் பார்த்தா கல்லூரி மாணவர்களுக்கும் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் கொரோனா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க டெஸ்ட் பண்ணுவோம். அதனால் அது மட்டும்தான் நமக்கு ஒரு மைனஸ். கொரோனா வந்துச்சுன்னா மார்க்கெட்டு ஏற்கனவே விழுந்த மாதிரி மார்க்கெட்டு விழும். 2020 விழுந்த மாதிரி 2019 to 20 மார்க்கெட் இறங்கியிருக்கும். நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் நல்லா விழுந்திருக்கும். அது மாதிரி இறங்கும். நம்ம அப்போ திரும்பியும் கொரோனா டைமுக்கு போயிட வேண்டியதான். அதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு யாருமே வந்து மந்த்லி எக்ஸ்பெரிக்கு எடுக்கிறது அல்லது வந்து எஃப்என்டோவில் போய்ட்டு ஹோல்டு பண்ணுறது அவாய்ட் பண்ணிங்க. திடீர்னு என்ன வேணாலும் அறிக்கை வரலாம். இப்போதைக்கு கொரோனா கொஞ்சம் அதிகமாகிட்ருக்குங்கிற செய்திகள் வெளியில் வந்துட்டுருக்குது. அதனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எடுத்திங்கன்னா இன்றைக்கே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பொருளும் கேரி ஃபார்வேர்டு பண்ண வேண்டாம் நண்பர்களே. அடுத்து 24,600 நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,640. இந்த செகண்ட் R2 நீங்கள் வந்து ஒரு மிடில் எப்படி பண்ணணுன்னா ஒரு ஸ்மால் சப்போர்ட்டை தான் யூஸ் பண்ணணும். மெயினாக வந்து R1ஐயும் R3யும் வச்சுக்கோங்க. மார்க்கெட் இங்கேருந்து உடச்சிட்டு வந்தால் R1, அதுக்கு மேலே போனால் R2. இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட்டு தடுமாறுவான், அவ்வளோதான். கொஞ்சம் சைட்வேஸாக போவான், திரும்பியும் மார்க்கெட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கீழே வந்தீங்கனாலும் மார்க்கெட் இங்கேருந்து சென்ட்ரல் பாலிலேருந்து S1 வந்துச்சுன்னா S1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா உடைச்சானா S3 S2 அப்படி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது கூட சேர்ந்து நான் சொன்ன மூவிங் ஆவரேஜ் 220 யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஒர்க் ஆகுது, உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள், நான் கண்ணு முன்னாடி போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் 20-30 பாயிண்ட் உங்களுக்கு வேணால் ஒரு ப்ரீமியத்தை காமிக்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 132 கால் சைடு வைக்கிறேன். சரி, 132 கால்ஸ் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிஃப்டி 50 வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட்டு க்ரெஷர் அந்த கோடு பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட்டு நமக்கு திரும்பி இருக்குங்க. அதாவது இங்கேயே மார்க்கெட் நமக்கு எடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து நமக்கு எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் தெரியாதனால இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கான். உங்களுக்கு 200 EMIயை தாண்டி இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கான். க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் இந்த பெரிய கேண்டில் வந்து உடைக்கல பாருங்கள், இதுக்குள்ளேயே தான் திரும்பியிருக்கான். அப்போ இந்த இடத்துல நமக்கு க்ரீன் சிக்னல் காட்டுது. உங்களுக்கு EMI வந்து ரெட்டிலேருந்து க்ரீனாக, அப்போது நமக்கு மார்க்கெட்டு கால் சைடு திரும்புகிறான். அப்படிங்கும்போது இப்போ இதில் நம்ம இதே கேண்டில் தான் இங்கேயும்
இங்கே பாருங்கள், அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும். 14 மணி நேரம் 42 நிமிஷம், அதான் 2:42க்கு 2:42க்கு அங்கேயும் 2:42 பாருங்கள், கரெக்டாக தெரியும் 30. இந்த இடத்துல இந்த கேண்டிலோட க்ளோஸில் நீங்கள் எடுத்திருந்தா கூட மார்க்கெட்டில் அந்த இடத்துலேருந்து க்ளோஸில் நீங்கள் எடுத்தால் கூட இங்கே பாருங்கள், சர்வசாதாரணமாக இந்த 2 கேண்டில் பண்ணாலே உங்களுக்கு 15, 12, 15 பாயிண்ட். இல்லை எனக்கு சிக்னல் வந்து அப்படியே க்ரீனில் தான் இருக்குது, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் 26 பாயிண்ட். இன்றைக்கி மார்க்கெட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா கூட நண்பர்களே, நீங்கள் இந்த இடத்துல எடுத்துகிட்டு மார்க்கெட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு 18 பாயிண்ட். வேறு எந்த இதுவுமே இல்லை. உங்களுக்கு சப்போர்ட்டில் எடுக்குது, நமக்கு சப்போர்ட்டில் மார்க்கெட் எடுக்குது, அதே நேரத்தில் இஎம்ஐக்கும் க்ளோஸ் வைக்குது. நம்ம இஎம்ஐ க்ளோஸ் வச்ச பிறகு நம்ம பை பண்ணுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி செல் சைடு போகும்போது பார்த்திங்கன்னா இஎம்ஐ க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல இஎம்ஐ வந்து இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க கீழே. அதுக்கு பிறகு உங்களுக்கு சிக்னல் வந்து இங்கே க்ளோஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு ரெட்டாக மாறல. உங்களுக்கு இஎம்ஐக்கு வந்து ரெட்டாக மாறல, க்ரீனாக தான் இருக்கப்போ செல்லிங் ப்ரெஷருக்கு வரல. கரெக்டாக பாருங்கள், இந்த கேண்டில் செல்லிங் ப்ரெஷருக்கு வந்துருக்கான். இந்த பிக் கேண்டில் செல்லிங் ப்ரெஷருக்கு வந்துடும். அப்போ இந்த கேண்டிலோட எண்டில் நீங்கள் எடுத்திருந்தா கூட அங்கேருந்து பாருங்கள், இதோ நான் ஒரு ஒரு பிஐ வைக்கிறது, பி வைக்கிறேன், ஒரு 141, அந்த 24,350 பாருங்கள். அதே கேண்டில் எந்த இடத்துல மார்க்கெட்டு கேண்டில் கீழே இறங்குதோ கரெக்டாக புரியுதுங்களா உங்களுக்கு? நான் 2 மணி நேரம் 2 மணி 3 நிமிஷத்துக்கான கேண்டில், 3 நிமிஷம் கேண்டில் தான் வச்சுருக்கேன். அது பாருங்கள், 2 மணி 3 நிமிஷம் கேண்டிலில் உங்களுக்கு மார்க்கெட்டு க்ளோஸ் வச்சு உங்களுக்கு சிக்னலும் ரெட்லேருந்து க்ரீனாக மாறியிருக்கான். இந்த இடத்துல நீங்கள் இதோட எண்டில், அதாவது 151 நீங்கள் பை பண்ணியிருந்தா கூட 150, 151 பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், சும்மா வச்சுருந்தீங்கன்னா போதும், 20 பாயிண்ட், அவ்வளோதான். நமக்கு எங்கே வரப்போகுது, இங்கே தான் சிக்னல் மாறுது. நம்ம அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை, சிக்னல் மாறுற வரைக்கும் வச்சுருந்தாலும் சரி. இல்லை எனக்கு 20 பாயிண்ட் போதும், இன்றைக்கி ஒரு லாட் எடுத்தால் கூட 20 பாயிண்ட்டுக்கும் போது 1300 சர்வசாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து சைடுவேஸ், ஒரு பெரிய பிக் மூமெண்டம் இல்லாத நாளில் கூட நம்மளால் 20 பாயிண்ட்டு ஈஸியாக எடுக்க முடியும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த 200 இஎம்ஐயை 20 இஎம்ஐயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மார்க்கெட் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கும். நாளை லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிங்க. அந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வருதா மேலே வருதா, அவ்வளோதான். நம்மளுக்கு பாருங்கள், இன்றைக்கி காலையில் இந்த இடத்துலேருந்து லெவல்ஸ் மேலே போயிருக்கான், அங்கே நம்ம சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்கான். நம்ம இங்கே சிக்னலும் மாறுது, இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர். அப்போ இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட் ஓகே கம்மன் இருக்கும். இது பிக் மூமெண்டம், இதில் நீங்கள் வந்து பண்ணவே முடியாது. நம்ம என்ன நினைப்போம்னா, சரி சிக்னல் வரட்டும்னு நினைப்போம், ஒரே கேண்டில் மேலே போய்டுது. 5 நிமிஷம் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு கேண்டில் தான் இருக்கும். அதனால் இது பண்ண முடியாது. ஒன்று இதில் எடுத்துருக்கலாம், இதில் ஒன்று உங்களுக்கு காலையில் ஒரு ட்ரேட் இருந்திருக்கு ஒரு 10 பாயிண்ட்டு, சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு ஒரு செல்லும் இருந்திருக்கு, ஒரு பையும் இருந்திருக்கு. அழகாக இதில் ஒரு 10 பாயிண்ட் அல்லது இதில் ஏதோ ஒரு 20 பாயிண்ட் பிடிச்சிங்களா, எப்படி மார்க்கெட்டில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம எப்படி கணக்கு போடுறோங்கிறத வருகின்ற வாரத்தில் சனி ஞாயிறில் நாளை மறுநாள், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறில் இந்த லெவல்ஸ் எப்படி நான் மார்க் பண்ணுறேன், இதில் என்ன மேக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே ஆப்ஷன் சைனில் தான், வேறு எங்கேயும் போனால் இந்த ஆப்ஷன் சைனை வச்சு நம்ம எப்படி நம்ம அந்த லெவல்ஸை கண்டுபிடிக்கிறோம், வேறு ஒரு இதில் அந்த லெவல்ஸை கண்டுபிடிக்கிறோன்னு போடுறோம். அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். மார்க்கெட்டு இப்போது ஒரு செகண்டு, இது வந்து தன் ஆப்பு வேணுங்கிற நீங்கள் ரெஃபரன்ஸ் கீழே கொடுக்குறேன், என்னோடய ரெஃபரலில் அதிலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நல்லா இருக்குது. இது என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தன் ஆப் நம்ம எப்படி ஆலிஸ் ப்ளூ, ஏஞ்சல் 1, ஜிரோதா எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இது தன் ஆப். இது தமிழ்நாட்டில் நிறையா பேர், பெரிய ஆளுங்க நிறையா பேர் பண்ணுறாங்க. இது நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய நமக்கு ஃபியூச்சர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன குட்டியாக நம்ம போய் தேடி எடுக்கிறதெல்லாம் இவங்களே கொடுத்துட்றாங்க. பாருங்கள், நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் போய் பண்ணிங்கன்னா இதெல்லாம் காசு. இத்தனை அப்ளிகேஷனு, இத்தனை விண்டோஸ் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இத்தனை இண்டிகேட்டர் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆப்ஷன் செயின் இங்கே போய் தேடணுன்னா இங்கேயே தேடிக்கலாம், நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓய் பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஓய் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கே ஓய் இங்கேயே வந்துடும். நம்ம இது போய் தனியாக ஒரு ஜிரோதாவில் இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப காசு கட்டி பார்க்கணும். அது மாதிரி இதெல்லாம் இவங்கெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அதனால் இதை பண்ணிக்கங்க. நம்ம எதாவது ஆர்டர் எடுத்தோம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா இங்கேயே பார்த்துக்கலாம்.
இங்கேயே நம்ம எதில் செல் பண்ணணும், இன்றைக்கி எதில் செல் பண்ணணும், எதில் பை பண்ணணுங்கிறத இங்கேயே பார்த்துக்கலாம். இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு 3000 ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் நான். இது வந்து இன்ஃபோசிஸ் எடுத்திருந்தேன் போன வாரத்தில். அது இன்றைக்கி லாபத்தில் புக் பண்ணேன் நண்பர்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கே இறங்குது எங்கே இது வந்து மெயின் மார்க்கெட், அதாவது நம்மளோட நிஃப்டி 50யோட மெயின் மார்க்கெட் ஸ்பாட்டு. இது 24,300 கால், இது 24,300 புட்டு. நம்ம இங்கேயே பை பண்ணிக்கலாம், இதுலேயே பை பண்ணிக்கலாம், இதில் செல் பண்ணிக்கலாம். இல்லை மார்க்கெட் ஆர்டர் போகணுன்னா இதை கொடுத்திங்கன்னா, லிமிட் ஆர்டர் போனால் இங்கேயே லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயே இன்னும் இது வந்து நான் உங்களுக்கு மார்க்கெட் லைவில் எப்படி உங்களுக்கு இதில் வந்து பை பண்ணுறது செல் பண்ணுறது, இதில் எப்படி வந்து டார்கெட் போடுறது, ஸ்டாப் லாஸ் போடுறது எல்லாமே இதுலேயே இருக்கும். நம்ம எங்கேயுமே நீங்கள் போய் போர்ட்ஃபோலியோவில் அங்கே நீங்கள் ஆர்டரில் போய்ட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு கிடப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சார்ட்லேயே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதையே நான் உங்களுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதை பண்ணி போனோமே இதுலேயும் நாளைக்கு மார்க்கெட்டு மேலே போனால் எங்கேருந்து எந்த மார்க்கெட் எங்கே திரும்பினா எடுக்கலாங்கிறது ஒரு மேக்ஸ் இருக்குது. இப்போ இதோடைய லோவும் இன்னையோட லோவும் ஹையும், இதில் லோவும் ஹையும் வச்சு ஒரு மேக்ஸ் இருக்குதுங்க. அதாவது காலோட லோவும் புட்டோட ஹையும், புட்டோட லோவும் காலோட ஹையும், இதை ரெண்டையும் ரெண்டாக கூட்டி 2ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல. அந்த ஆன்சருக்கு மேலே மார்க்கெட் இருந்ததுன்னா அது பை சைடாக இருந்தாலும் சரி, புட் சைடாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஆன்சர் வரும். நல்லா பாருங்கள். கால் சைடுக்கு காலோட லோவும் புட்டோட ஹையும் ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துங்க. 2ஆல் வகுத்திங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். உதாரணத்துக்கு 100 கிடைக்கணும் வைங்க. அப்போ கால் வந்து 100க்கு மேலே இருந்தால் அன்றைக்கி மார்க்கெட்டு மேலே இருக்க போகுது, மார்க்கெட்டு பை பண்ணலாம் நம்ம தைரியம். அதே மாதிரி புட்டோட லோவும் காலோட ஹையும் எடுத்து ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்திங்கன்னா அதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது புட்டோடைய ப்ரீமியம். அன்றைக்கி அந்த 141 வருது, இல்லை 180 வருது, 130 வருதுன்னா 130க்கு மேலே 24,300 ஓப்பன் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா தைரியமாக எடுக்கலாம். மார்க்கெட் அன்றைக்கி புட் சைடு. இது எப்படி இந்த கணக்கு அப்படிங்கிறத நான் சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு வீடியோவாக போடுறேன் நண்பர்களே. நன்றி. நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். நான் புதுசு இல்லை, ட்ரேடிங்க்கு ரொம்ப நல்லா பண்ணுறேன். ஆனால் வீடியோ போடுறதுல புதுசு, அதனால் எனக்கு சில சின்ன இது இருக்குது. நான் உங்களுக்கு ஃபர்தராக நல்ல மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ், சீக்ரெட்ஸ் ஐடியாஸ்லாம் நிறையா இருக்குது. இண்டிகேட்டர்ஸில் இன்னும் நிறையா உங்களுக்கு பை சிக்னல் அங்கேயே காமிக்கும். எதுலேருந்து எது வரைக்கும் வாங்க, கோடு வரைக்கும் போட்டு காமிக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் வாங்க, ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, அது மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. இன்று வணக்கம்.